பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. வங்கத்தில் தோன்றிய அந்த சுதேசி இயக்கம்தான் தேசிய அளவில் சுதேசி சிந்தனைகள் வலுப்பெற உதவியதா தாயே? ஆம் மகனே, வங்காளம் பலவிதங்களில் இந்த நாட்டுக்கு தேசபக்தியையும் தேசிய ஒற்றுமை உணர்ச்சியையும் தந்திருக்கிறது. சுதேசி இயக்கம் என்ற சாத்வீக எதிர்ப்பு போராட்டம் மட்டுமல்ல, தீவிர தேசியவாத தன்மையுடன் கூடிய தீவிரவாத போராட்டம் உள்பட விதவிதமான போராட்டக் களங்களையும் கொடுத்திருக்கிறது. வங்கத்தின் சுதேசி இயக்க தூண்களாக சுரேந்திரநாத் பானர்ஜியையும் பிபின் சந்திர பாலையும் சொல்லலாம். 1905 வங்க பிரிவினைக்கு பின்னர் 1919 வரை தீவிர தேசிய பற்றாளர்களின் கரமே காங்கிரஸில் ஓங்கி இருந்தது. இந்த தீவிர தேசியத்தின் தோற்றத்தில் பெரும் பங்கு வகித்தவன்தான் வங்கத்தின் விடிவெள்ளி அரவிந்த கோஷ். வங்க பிரிவினைதான் தீவிர தேசியவாதிகளை சுதேசி இயக்கத்தின் மூலம் அடையாளம் காட்டியது. தேர்ந்த அரசியல் குறிக்கோள், அந்த குறிக்கோளை அடையும் வழிமுறைகள், மக்கள் ஆதரவுடன் கூடிய பேரியக்கம், இந்த 3 விஷயங்களையும் முக்கியமானதாக கருதினார்கள் தலைவர்கள். அரவிந்த கோஷ் அந்த சிறு வயதிலே இள ரத்தம் துடிக்க எடுத்து வைத்த கருத்துகள் எல்லாம் மக்களிடம் இனம் புரியாத பரபரப்பை ஏற்படுத்தியது. இங்கிலாந்தில் இருந்து 1893 இந்தியா திரும்பிய அரவிந்த கோஷ் இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிர தேசியவாதத்தின் விதைகளை ஊன்றினான். காங்கிரசின் மிதவாத தன்மையை விமர்சித்தான். காங்கிரஸ் தலைமையை குறை கூறினான். சின்ன சின்ன சீர்திருத்தங்களுக்காக தங்களது ஆற்றலை காங்கிரஸ்காரர்கள் விரயம் செய்கிறார்கள் என்றான். தன் எழுத்தாற்றலாலும் தெளிவான கருத்துக்களாலும் இளையோர் உள்ளங்களை கவர்ந்த அரவிந்த கோஷ் தேச விடுதலை, மக்கள் ஆதரவை திரட்டுவது, புரட்சியின் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது குறித்தெல்லாம் எழுதினான். அவன் அரசியலில் ஈடுபட்டிருந்த காலச்சூழல் அவனுக்குள் அப்படி ஓர் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. 1896-97 ஏற்பட்ட பஞ்சம் இந்தியர்களை பாடாய்படுத்தியது. பஞ்சத்தை கட்டுப்படுத்தவோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கவோ அரசு தக்க நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. பம்பாய் ராஜதானியில் பரவிய கொள்ளை நோயை கட்டுப்படுத்த அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களை பெரிதும் கோபத்தில் தள்ளியிருந்தது. அதிகாரிகளின் போக்கை திலகன் கடுமையாகச் சாடினான். அந்த நேரம் பூனாவின் கொள்ளை நோயை கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்ட ஆணையர் ராண்ட், அவனது உதவியாளர் அயர்ஸ்ட் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ் கொலம்பியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் ஒப்பந்த கூலிகளாகவும் பிழைப்புக்காகவும் சென்றிருந்த இந்தியர்களுக்கு கடும் இன்னல்களை விளைவித்தார்கள். ஆனால் அது குறித்து ஆங்கில அரசு அலட்டிக் கொள்ளவில்லை. இது இந்திய தலைவர்களை கோபப்படச் செய்தது. ஆங்கிலேய அரசின் காலனி ஆதிக்க பொருளாதார சுரண்டல்களை தீவிர தேசியவாதிகள் எதிர்த்தார்கள். திலகன் கைது செய்யப்பட்ட போது
1908 பம்பாய் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். அது தேசிய காற்று எந்த பக்கம் அடிக்கிறது என்பதை காட்டியது. 1896 இத்தாலியை அபிசீனியா தோற்கடித்தது. 1905 ரஷ்யாவை வென்றது ஜப்பான். சீனா, துருக்கி, எகிப்து, அயர்லாந்து ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட புரட்சிகள் குறித்த செய்திகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான மாயையை இந்தியர்களிடம் இருந்து அகற்றிவிட்டன. இந்திய இளைஞர்களும் எழுச்சி பெற்றார்கள். அவர்களிடம் தீவிர தேசியவாத எண்ணம் தலை தூக்கியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.